திடீர்னு ஏதாவது ஒர்க் பண்ணினப்போ திடீர்னு மைண்ட் பாட்டுக்கு அலேமா போலேமா அலேமா போலேமாலே அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஓப்பனா பேசிட்டு வரோம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. லோகேஷ பத்தி கதை கேட்டேன். 2 வருஷம் ஆச்சு, ஆளே வரல. நினைச்சு பாருங்க, சூப்பர் ஸ்டார் இப்படி சொல்றாரு ஒரு டைரக்டரை பத்தினா. தலைவர் நடுவுல பேசும்போது அப்படி மண்டைய லைட்டா சொரிஞ்சுனே பேச ஆரம்பிச்சாருன்னா தெரிஞ்சு எதிரில் இருக்கிறவன் காலிதான் மொத்தமா. நெல்சன் என்னடானா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வேணும்னு கேக்குறாரு. லோகேஷ் என்னடானா நான் கமல் ஃபேனு சொல்றேன். இதுல ஆடியோ லான்ச்ல பாக்குற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா தான் இருந்தது. யாரையும் வந்து சொல்லிட்டாரே இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டாரேங்கிற மாதிரி ஒருத்தர் கூட தோணிருக்காது. அதாவது சத்யராஜ் எல்லாம் வந்து கண்ணாபிடான் தலைவர் பத்தி பேசியிருந்தா கூட அவரை பத்தி அவ்வளவு பாராட்டி பேசுறாரு பாருங்க. அந்த தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் தலைவன் தான். இன்ஃபேக்ட் லோகேஷ் கனகராஜ் அதான் சொல்றாரு, எங்க அப்பா வந்து கண்டக்டரா இருந்தாரு, அவரு கொடுத்த கூலி நம்பர் தான் இது. சோ அப்பா இதுலதான் ஸ்தானத்துலதான் பாக்குறேங்கிற மாதிரி தலைவர் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னது அவருக்கு பெருமை தான் இல்லையா? அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாளாவே மைண்ட்ல வந்து ஒரு டியூன் மட்டுமே திரும்ப ஓடினுக்கு. திடீர்னு ஏதாவது ஒர்க் பண்ணினப்போ திடீர்னு மைண்ட் பாட்டுக்கு அலேமா போலேமாலே அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. எங்க பப்ளிக்ல கத்திடுவோமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாவும் இருக்குது. அந்த மாதிரி அனிருத் வந்து மண்டைக்குள்ள ஒரு டியூனை போட்டு விட்டாரு. அண்ட் அகைன் கூலி பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பேச போறோம். ஏற்கனவே நாங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண வீடியோ அப்படின்றது வந்து நிறைய ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைச்சது. கமெண்ட்ஸ் ஆகட்டும், லைக்ஸ் ஆகட்டும், பர்சனல் மெசேஜஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு இருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தொடர்ந்து மீண்டும் தலைவரை பற்றிய ஒரு வீடியோல அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வெல்கம் டு தி ஷோ காசிராமன் சார் அண்ட் பத்ரி சார். வணக்கம் பத்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். போன வீடியோ ரொம்ப பிரம்மாண்டமான ரீச். எனக்கும் நிறைய பர்சனல் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நல்ல வரவேற்பு. 3K வியூஸ் போயிருக்கு. தட்ஸ் ரியலி ஹாப்பி. உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டு தி வியூவர்ஸ். தேங்க்யூ. டெஃபினெட்லி உங்க 2 பேரோட அந்த ஃபன்னியான கான்வர்சேஷன், கேஷுவலான போட்டது அதெல்லாம் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பத்ரி சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்த உடனே என்ன ஃபீல் போச்சு? ட்ரெய்லர் வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்க அடக்கி வாசிச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் நிஜம். நான் வந்து இன்னும் கூட டிசப்பாயிண்ட்ங்கிறத வந்து நான் ஐ வுட் நாட் சே டிசப்பாயிண்ட். ஐ ரியலி வாண்டட் திஸ் ட்ரெய்லர் டு பி திஸ் வே. ஏன்னா எக்ஸப்ட் ஹோல் ட்ரெய்லர் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தலைவரோட அந்த இது தொற்றுக்க வேண்டாமோ நினைச்சேன். லாஸ்ட்ல காக்கான்னு கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம இருந்ததுன்னா அது ஏதோ விசித்திரமான ஜந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் தான் வந்துச்சு. அது நீங்களா எதுக்கு காக்கா குருவின்ட்டு நீங்களே குருவின்னு சொன்னாலும் இப்ப தப்பாயிடுது, அதுவும் அவர் எடுத்துக்கினாரா? சரி, காக்கா ஏதோ ஒண்ணு நீங்களே எதுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க? அதுதான் நம்மளால முடிஞ்சது. பட் ஐ சல்யூட் திஸ். ஒரே ஒரு விஷயம், அதாவது இது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இது இங்க வந்து நம்ம ஆடியோ லான்ச்ல சொல்லல, கன்னடத்துல போயிட்டு அவர் இந்த விஷயத்த சொல்லிருக்காரு. இது லேட்டஸ்ட், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல 2 பேருமே. will go to Pruvar இதுதான் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. என்னோட ஒவ்வொரு பைசாவும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக கண்டிப்பா அதை வந்து நான் செய்வேன் அப்படின்னாரு. If you people made me superstar by spending money on tickets, on watching my movies, I will give it back to you அப்படிங்கறத திருப்பி அது இங்க சொல்லல. இங்க சொல்லியிருந்தா ஏதாவது நேசக்கரம் கொடுக்குறாரு உடனே. அது இல்லாம அத கர்நாடகால போய் அவர் சொல்லிருக்காருங்கிறது தான் ஹேட்ஸ் ஆஃப் டு தி மேன். சூப்பர் ட்ரைலர், நல்லா மை பாயிண்ட். உண்மையிலே இந்த ரஜினிகாந்த் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார் அப்படின்றது ஒரு டிபேட்டா எப்பவுமே போயிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் சொன்னாலும் அவரு எத்தனை உதவி செய்யறாரு. இன்ஃபேக்ட் எம்பசி கூட எல்லாம் டச் பண்ணி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணதை பத்தி பேசினாலும் அதை நிறைய பேர் வந்து புறம் தள்ளிட்டு போவாங்க. ஓகே, லெட்ஸ் நாட் கோ இன்டு தட். நம்ம அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் மனநிலைமையிலே நம்ம ஒரு இப்போதைக்கு ஒரு ரசிக குஞ்சுகளாவே நம்ம வந்து பேசுவோம். காசி சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பத்ரி சார் சொன்னாரு ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்கிறது பிளசன்ட். வேட்டையன் படத்தையும் இப்படிதான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க. பட் அந்த படத்துல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அவ்வளோ இல்ல. இப்போ கண்டென்ட்டே இதுதான் நினைக்கிறீங்களா, இல்ல பர்பஸா அடக்கி வாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல இது எனக்கு தெரிஞ்சு அடக்கி வாசிச்சாருன்னு கூட சொல்ல முடியாது. என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு 4 மெயின் ஒரு வில்லன் இருக்காங்க. அவங்கள முதல்ல ப்ரமோட் பண்ணணுங்கிற ஒரு ஃபீல்ல தான் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் இத வந்து பண்ணியிருக்காருன்னு தோணுது. நாகார்ஜுனா மாரி வரும்போது அவருக்கான ப்ராமினன்ஸ் அங்க கொண்டு வரணும். இந்த ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் வராரு தலைவர். சோ எல்லாரையும் காமிச்சிட்டாங்க. சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரீன் பிளேல எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ இந்த வில்லன் யாரு, எப்படி போறோம், அமீர் கான் மாதிரி ஒரு பேன் இந்தியா லெவலுக்கு போறாங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குடுக்கணும் ட்ரெய்லர். ஏன்னா யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். இப்ப நீங்க தலைவரே ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 4 பேரையும் உங்களுக்கு படத்துல பார்க்கும்போது தான் ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா முதல்லயே பாத்துடுறீங்க. சோ இவங்களுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் இருக்கு, இவங்க தான் லீட் ரோலோ இல்ல கைண்ட் ஆஃப் கோயிங் டு புஷ் த மூவிங்கிறது நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டா எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. இப்போ நான் எப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விக்ரம் படம் வந்த போது நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணோம். ஃபஹத் ஃபாசில் படத்துல, விஜய் சேதுபதி படத்துல வந்து கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு கமலஹாசன் அப்படின்னு பண்ணோம். கிட்டத்தட்ட நம்மளும் அந்த ஒரு நிலைமையில தான், இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிறோமோ. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் தி டே ரஜினிகாந்த் சார் மூவி, சூப்பர் ஸ்டார் மூவி, தலைவர் மூவி, வேற யாருக்கு எதுவுமே கிடையாது. அது இது குடுக்கலனாலும் அதுதான். பட் ட்ரைலர் லான்ச்ல ட்ரைலர் வந்த உடனே he has said and one more thing in this audio launch, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அது ஆக்சுவலி. அதாவது தமிழ் சினிமாவை எவ்வளவு உற்று நோக்குறாரு அப்படிங்கிறது அது முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கு. நம்ம வெங்கட் பிரபுவோட டைலாக்க ஒரு வாங்கியிருக்காரு, எவ்வளவு நாள் தான் நானே இது வரைக்கும் நல்லவன் வரையில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாகார்ஜுனா has taken a fantastic negative role. அத ரொம்ப ஓப்பனா அழகா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோ, அதாவது ஒரு இவரே எவ்வளவு பெரிய ஜெனராசிட்டி உள்ள ஆளு, இவரு பண்ற ஒரு விஷயமும் வெளியே தெரிய தெரியாது. விளம்பரத்துக்காக பண்றவங்க வேற ஆள் இருக்காங்க, இவர் விளம்பரத்துக்கு பண்றது இல்ல. he is doing for his personal satisfaction. of course he is doing that. அது வெளியே ரொம்ப ரொம்ப ரேரா தான் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிட்டு அவர் செய்யறதே அந்த மாதிரிதான். அண்ட் நாகார்ஜுனாக்கு எடுத்த உடனே இப்போ ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. நாகார்ஜுனா தான் வில்லன்ங்கிறது கிளியராவே சொல்லியிருக்காரு. எஸ் காசி சொல்லுங்க. இல்ல அந்த பத்ரி சொன்ன பாயிண்ட்ல சூப்பர் ஸ்டார் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணாரு. அது வந்து அவர் பாத்தீங்கன்னா நம்ம போன தடவை பேசின பாயிண்ட்ஸ், விக்னேஷ் ப்ரோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் தலைவர் இந்த தடவை சட்டையரா சர்க்கசமா ஆன்சர் பண்ணிட்டாரு. என்ன அது நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசும்போது அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். கமல் ஃபேன் அதுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த நாகார்ஜுனா பாயிண்ட் சொல்லும் போது தலைவர் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா, ஹைதராபாத் தெலுங்கானா, அதாவது ஆந்திரா தெலுங்கானால இல்லாத ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாம் ஒரே ஆள் ஹைதராபாத்ல இவரு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் படத்துக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டாரு. அது பெரிய பாயிண்ட். ஏன்னா நாகார்ஜுனா எல்லாம் படத்துல நடிக்கிறதாவே இல்ல, அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு, படத்துக்கு ஒத்துக்கிட்டாரான்னு வர கேட்டாரு. சோ ரஜினி சூப்பர் ஸ்டாருக்கே அந்த ஒரு தாட் இருக்கும்போது, சோ என்ன மாதிரி ஒரு ஃபீல்ல நாகார்ஜுனா அந்த இதை அக்செப்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கும் போது, லோகேஷ் கனகராஜ் கன்வேட் எக்ஸாக்ட்லி என்ன பாயிண்ட் ஆஃப் தட் அந்த கேரக்டர்ங்கிறது. சோ அந்த ஒரு ஃபீல்ல தான் நாகார்ஜுனா எடுத்துட்டு இருப்பாரு. பிளஸ் திருப்பி அந்த இது கேட்டீங்க இல்லையா, அந்த ட்ரெய்லர் பார்ட்டுக்கு லோகேஷ் கனகராஜ் பிலீவ் இன் இஸ் ஸ்கிரீன் பிளே இல்லையா, அவரோட ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் அதுதான். சோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு பார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அழகா ஒரு கேரக்டரா காமிச்சிட்டு லாஸ்ட்ல தான் தலைவரை போட்டாருங்க. முதல்ல தலைவர் போட்டு தான் வச்சுக்கலாம், அது தட் வுட் ஹவ் பீன் a சூப்பர் ஸ்டார்ஸ் ட்ரெய்லர்னு இருக்கும். சோ லோகேஷ் அதை கொஞ்சம் அந்த ஃபார்முலாவை மாத்தணுங்கிற ஒரு இதுலதான் இந்த ட்ரெய்லர் கொடுத்தாரு. எனக்கு ஒன்னும் அதுல ஒன்னும் டிசப்பாயிண்ட் ஆகல. ஐ வாஸ் சோ ஹாப்பி. அதுல அழகா எல்லாரையும் ப்ராமினன்ஸா காமிச்சிட்டு கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டு கடைசியில தலைவர் as usual அவரோட பஞ்சில் அப்படி மேல பார்த்துட்டு போயிட்டாரு. சோ தட் வாஸ் குட் ஆக்சுவலி. நோட்டபிளான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் மூவில நம்ம நடிக்க போறோம் அப்படின்ன உடனே நாகார்ஜுனா ஆகட்டும், அமீர் கான் ஆகட்டும், டக்குன்னு ஓகே சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் சாரோட நம்ம ஒரு ஃபிலிம்ல நடிக்க போறோம், ஒரு சூப்பரான லைன் இருக்கு, நம்ம கேரக்டர் வெயிட்டா இருக்கு, நம்ம தாராளமா நடிக்கலாமேன்ட்டு. ஆனா தலைவர் வந்து ஸ்டேஜ்ல கன்வே பண்ணது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சும்மா சைடு ஆக்டரா இருக்கிற மாதிரியும், நான் வந்து அமீர் கான் கூட நடிக்க போறேன், நான் கமல்ஹாசன் எல்லாம் நான் கற்பனை பண்ணி அப்படியே மிதக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாலாம் அவரு அந்த இவ்வளவு தன்னடக்கமா தலைவா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவர் பேசுனதை பார்த்ததுக்கு அப்புறம். சந்தேகமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி போன இன்டர்வியூல விக்னேஷ் ப்ரோ கேட்டிருந்தாரு, கமல் லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ஃபேன், அவரோட பாட்டை வச்சிருப்பாங்களான்னு. அதுக்கு இதுல ஆன்சர் சொல்லிட்டாரு அவரு. நான் கேட்டேனா அதுலயே குடுத்துட்டாரு பதில். அதுக்கே லோகேஷ் கனகராஜ் ஷார்ப்பா இருப்பாரு. சரிடா நம்ம வைக்க கூடாது பாட்டான்னு. தலைவர் நடுவுல பேசும்போது அப்படி மண்டைய லைட்டா சொரிஞ்சுனே பேச ஆரம்பிச்சாருன்னா தெரிஞ்சு எதிரில் இருக்கிறவன் காலிதான் மொத்தமா. நெல்சன் என்னடானா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வேணும்னு கேக்குறாரு, லோகேஷ் என்னடானா நான் கமல் ஃபேனு சொல்றேன்.
நான் கேட்டேனாப்பா உங்ககிட்ட வந்து அப்படின்ற மாதிரி செம்மையான ரோஸ்ட் வந்து உண்மையில. அதையும் சொல்லிட்டு இதையும் சொன்னாரு, கேமியோ ரோல்னு. நான் ஒருவேளை கமல்ஹாசனா, இவர் வேற கமல் ஃபேன், அதையும் போட்டு விட்டாரு அவரு தலைவர். சோ ஹி வாஸ் வெயிட்டிங், அங்கங்க பஞ்ச போட்டுட்டாரு அவரு லோகேஷ் கனகராஜுக்கு. உண்மையிலே அது வந்து ஒரு பயங்கரமான ரோஸ்ட் செஷனா தான் போச்சு ஆக்சுவலா. இல்ல இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குமோன்னு தோணுது. அதாவது வேணுட்டு தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளா சும்மா வந்து டிக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அவர் வந்து உனக்கு வந்து அப்பா எனக்கு நண்பன் அப்படிங்கிறாரு. மேபி கமலஹாசனே உள்ள கொண்டு வந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே ஸ்ருதிஹாசனை பார்த்து டைரக்டா அந்த டைலாக் தான், உனக்கு வேணா அப்பா எனக்கு நண்பன்ட்டு. இல்ல நான் முன்ன போன இன்டர்வியூல நான் கேட்ட மாதிரி கடைசியில கால் பண்ணிட்டு ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக அப்படின்ட்டு பரிதாபங்கள் கோபி வயசுல பேசாம இருந்தா சரி. இதுக்குதான் அந்த அப்பா அண்ணா இதெல்லாம் சொல்லி எனக்கு உங்களுக்கு அப்பா எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதெல்லாம் தான் ட்விஸ்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். இப்ப நம்ம எல்லாரும் இதான் அசியூம் பண்ணிருப்போம். ஓவராலா ஜெனரலா சொல்றேன், ஸ்ருதிஹாசன் அங்கதான் வைப்பார் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்விஸ்ட். இட்ஸ் அமேசிங். வெரி ட்ரெய்லரோட கட்ட ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட லென்த் எடுக்கலாம். எல்லாத்துலயும் கட்டு ஏதோ ஒரு விஷயம். அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல கடைசி ஒரு செகண்ட், ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ்ல வந்து காமிப்பாங்க பாருங்க. மொத்த ட்ரெய்லருக்கு அந்த 3 நிமிஷத்துக்கும் பைசா வசூல் மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு, அதுல பழைய தீ படம் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே அதே ஒரு கூஸ் பம்ஸான மொமெண்டா இருந்துச்சு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ட்ரெய்லர்ல லுக்ஸ் லைக் இதுலயும் ஒரு இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஒரு 70s கெட்டப்ல வராரு. ஏன்னா கோயிங் வித் பிடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தட் இஸ் ஆன் 80s 90s ஓடது இன்னொரு ஆச்சு. சோ இப்போ இதுல வந்து பிடி அண்ட் இட்ஸ் லைக் கோயிங் டு பி சம்திங். அது மாதிரி ஒரு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா ஹார்பர் சேர்ந்த படம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்பவே. ஹார்பர் படம் சம்திங் லைக் தட். பட் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அனிருத்தோட மியூசிக் சுத்தமா ஒட்டாம போதோ, இல்ல இறைச்சலா இருக்குதோ, ரொம்ப டார்க்கான ஷேட்ஸ் மீன்ஸ் லைக் ஒரு இருட்டிலேயே படம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சு. பட் போக போக நான் சொன்ன மாதிரி அலேமா புலேமானே மண்டையில வந்து நிறைய ஓடி இருக்கு. இனிஷியலா பார்க்கும்போது மியூசிக் கொஞ்சம் ஒட்டாம இருக்குது அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது சாங் இந்த அரங்க மதுரட்டுமே அந்த மாதிரி சாங் யூஸ் பண்ணி தான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சீங்களா? யா கரெக்ட் நீங்க சொல்றது. நானும் ஆக்சுவலி மியூசிக் வந்து எனக்கு அவ்வளோ இன்னும் இம்ப்ரெசிவா இருந்திருக்கலாமோன்னு தான் தோண்டிது இன்ஃபேக்ட் பார்க்கும்போது. ஏன்னா நீங்க அத 4 வில்லன்ஸ் காட்டும் போது இருந்த அந்த ஒரு பீட்ஸோ பிஜிஎம்மோ தலைவர் வரும்போது இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா? அது அங்க ஐ ஃபெல்ட் சம்திங் மிஸ்ஸிங். மேபி ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ட்ரெய்லர் கட் தான். சோ இதை வச்சுலாம் நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. மூவில வரும்போது அந்த இன்ட்ரோடக்ஷனோ இல்ல தலைவரோட ஃபீல் வரும்போதோ டெஃபினட்டா பெட்டரா இருக்கும். ஐ ஃபீல் லைக் பாப்போம். we cannot conclude with this trailer. very true I agree with both of you. I mean இதுக்காக கூட எல்லாமே சேர்த்துதான். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துட்டா அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்க போற அந்த ஃபீல் இது எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுலதான் இப்ப மெயினா இருக்காங்க. அதனாலேயே ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. அண்ட் தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு கூலிங் போஸ்டர் போட்டுட்டு அழகா உட்காந்து ஒரே இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ ஹீஸ் மாஸ்டர். அதுல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் எனக்கு ஆடியோ லான்ச்ல என்னோட ரொம்ப பிக் ஆஃப் த மொமெண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவங்களுடைய பொண்ணு ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொன்னோம் அப்படின்ட்டு பாட்டு பாடினாங்க பாருங்க. உண்மையிலே அதுதான் எனக்கு பிக் ஆஃப் த டேவா இருந்தது. எல்லாருமே வந்து தலைவரை புகழ்ந்திருப்பாங்க. அவர் புகழாத மேடைகள் இல்ல, புகழாத வாய்கள் இல்ல, புகழாத புகழ்ச்சி இல்ல. பட் பயங்கரமான ரைவல் அப்படின்னு நினைக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுடைய பொண்ணு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்றோம்னுதான் இருக்கு விக்னேஷ். ஒரே ஒரு இன்னொரு மகுடம்க்கு மேல ஒரு கிரீடத்துக்கு மேல ஒரு வைரக்கல் மாதிரி சொன்னது ஐ ஷுட் டேக் இட் ஆஃப் ஹியர். அவர் என்ன சொன்னாரு, லோகேஷ் வந்து சொன்னாரு ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனே நான் இமீடியட்டா சொன்னேன் ஓகே ஐ அம் இன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் 22 years ஒரு படத்துக்கு நான் கதை கேட்காம நடிக்கக்கூடிய ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரியாது, அது எல்லாமே தெரியாம நடிச்சது அது கூலி மட்டும்தான் அப்படின்னு இவ்வளவு ஓப்பனா ஒரு மனுஷன் வந்து, அது வந்து பேன் வேர்ல்டு தான் அப்கோர்ஸ் அமெரிக்கான். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து தலைவர் பத்தி சொல்றது அவ்வளவு சூப்பரான விஷயம்.
விக்னேஷ் ப்ரோ, நீங்க ஸ்ருதி ஹாசன் பத்தி கேட்டீங்க. அவங்க இது மாதிரி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டான்னு சொன்னாங்கன்னு. மேபி வீட்டுக்கு போனா அப்புறம் கமல் திட்டிருப்பாரோ, நான் அதையும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். இல்ல நீங்க ஒருவேளை திட்டிருப்பாருன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. எனக்கு என்னன்னா கமல் வந்து திட்டாம இன்னும் நான் பாராட்டுறேன், நான் பேசுறேன், நீ கரெக்டா தான் சொன்ன அப்படின்ட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன பண்றதுன்னு நான் அதை நினைச்சு நான் பயந்துருக்கிறேன். அது கரெக்ட். ஆமா, அதுனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயோட பெருசா இருக்கும். அது வேற விஷயம். அது கரெக்ட். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம், கமல் கிட்ட வந்து கேட்பாங்க, ரஜினி சார் நடிச்ச ரோல்ல வந்து எந்த ரோல் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடி காமிச்சு சிவாஜி கணேசன் டைம், எம்ஜிஆர் டைம் அப்படி போயிட்டு பின்னாடி சங்கீத ஸ்வரங்கள் பாட்டே பாடி முடிச்சிருவாங்க. அப்பயும் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்க மாட்டாரு. அதுதான் அவர் ஸ்டைல். சொல்லிட்டா எப்படி ஆயிடும், ஸ்ட்ரைட்டா ஆன்சரே கிடையாது. நீங்க வந்து அது ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணி ஒரு பாஸ் வேற கொடுக்குறாரு. அதை நம்ம குறிப்பாளர் வேற கை தட்ட வேண்டி இருக்குது. குடுத்து திரும்பி பாப்பாரு. நீங்க கை தட்டணும் அந்த டைம்ல. தட்டலன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அப்புறம் தான் அடுத்த டைலாக்கே வரும். பை தி வே, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பத்ரி சொல்லிட்டு இருந்தாரு நடுவுல, ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் இன்னும் ஓப்பனா இல்ல அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. லோகேஷ பத்தி கதை கேட்டேன். 2 வருஷம் ஆச்சு, ஆளே வரல. நினைச்சு பாருங்க, சூப்பர் ஸ்டார் இப்படி சொல்றாரு ஒரு டைரக்டர் பத்தினா. ஐ திங்க் யூ வுட் ஹவ் பீன் எம்பாரஸ் ஆயிருப்பாரு இவரு டெஃபினெட்லி லோகேஷ். இட் வாஸ் லைக் ஐ டோன்ட் நோ, சர்க்காசமா கூட இல்ல. அப்படியே நடுவுல அவர் அதுக்கப்புறம் பண்ணதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா விக்ரம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நான் கைதி வந்த உடனே யாராவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு நம்ம பண்ணிடலான்னு பார்த்தேன். திடீர்னு கமலே எனக்கு போன் பண்ணி, ரஜினி எனக்கு இந்த மாதிரி ஒரு 45 days லோகேஷ் வேணும்ன்றாங்கன்ட்டு. பட் இதுல வந்து மாஸ்டர் லியோ அப்படின்ற அந்த 2 காவியங்களை வந்து மிஸ் பண்ணிட்டாரு தலைவர். இதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்குது. அவர் இன்செக்யூரிட்டியால மிஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ட்டு வேற அந்த காவியங்களை ஆட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாரு. ஒரு கதை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னாரு. அந்த கதையை விட்டு திருப்பி இன்னொரு கதை அனிருத் போய் கூட்டிட்டு வந்தாரு அப்புறம். சோ இதுல பேக்ரவுண்ட்ல நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் மேபி ஹேட் அ சாஃப்ட் கார்னர் ஆர் டூ மச் அந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங் மாதிரி கமல் பின்னாடி இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா புஷ் பண்ணி வர வச்சிருக்காரு தலைவர் கூலிக்கு. பியூட்டி என்னன்னா, இந்த லியோன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் நான் சோசியல் மீடியா பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டு வெளில போனவர் தான் லோகேஷ் கனகராஜ். அந்த காவியத்தை ஏன் மென்ஷன் பண்ணாம போயிட்டாரு தலைவர்ன்ட்டு வேற ஒரு பஞ்சாயத்தை கூட்டின்னு இருக்காங்க இதுல. பட் தலைவரோட ஸ்பீச் வந்து அந்த ஒரு ஹானஸ்டி, அந்த சர்க்காசமா பண்ணா கூட மற்றவங்களை வந்து புண்படுத்தாத மாதிரி ஒரு ஹானஸ்டியா வந்து சொல்லுவாங்க. இவ்வளவு நம்ம பேசினாலும் ஈவன் லோகேஷ் கனகராஜே வந்து அதை என்ஜாய் பண்ணிருப்பாரு. நம்மளை பத்தி சொல்றாரு பாரு, இப்படி கிண்டலா சொல்றாரு பாரு, அந்த ஆப்போசிட் யாரை பத்தி நம்ம திட்டமோ அவங்களே என்ஜாய் பண்ற அளவுக்கு சொல்ற அந்த பேச்சு அப்படின்றது சீரியஸ்லி ஒரு சூப்பர் குவாலிட்டி தலைவர்கிட்ட. அப்கோர்ஸ் ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தலைவர். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இதுல ஆடியோ லான்ச்ல பாக்குற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா தான் இருந்தது. யாரையும் வந்து சொல்லிட்டாரே, இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டாரேங்கிற மாதிரி ஒருத்தர் கூட தோணிருக்காது. இன்ஃபேக்ட் ஸ்ருதிஹாசன் பத்தி அவ்வளவு க்ளோஸ், எல்லாமே தெரிஞ்ச வயசுலயும் பாத்துருப்பாரு. அவளை பத்தி சொல்ல கூட இந்த பொண்ணால இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபீல் இருந்திருக்கு. அதையும் அதாவது ஆனா அந்த ஏஜ், அந்த வயசு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஆகி போச்சு. he has got that complete லகலகலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் தலைவர் இப்போ பியாண்ட் தட் லெவல். So very happy with complete audio launchல இருந்தாலும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். அவ்வளவு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. ஏன்னா நானும் இப்ப சென்னையில இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்து அவங்க சொன்ன விஷயம் அதுதான். வெரி வெரி ஆர்கனைஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயும் எல்லாரும் வந்து அந்த கண்ணாபின்னா பாட்டில போட்டு வச்சு போன இன்டர்வியூலயே காசிஸ் பண்ண மாதிரி 2 நிமிஷம் பேசுற இன்டர்வியூக்கே அட்டெண்டன்ஸ் பண்ற மாதிரி இல்லாம தலைவர் இவ்வளவு லேட்டா ஆன போதும் அந்த இன்டர்வியூ அழகா எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது டஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு குப்பை தொட்டியில அழகா போட்டுட்டு மக்கள் பிரமாதமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அதே மாதிரி தலைவர் முடிச்சு ஆடியோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது கார்ல ஏறிட்டு அதுல எனக்குன்னு ஒரு சட்டிலா ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருந்தது. சன் ரூஃப திறந்து மேல வந்து கை காமிச்சாரு.
சோ சன்னை பொழந்துட்டாரு, சன் ரூஃப பொழந்து, இத்தனைக்கும் அது சன் டிவி பிக்சர்ஸ் தான், ஏதோ க்ளூ கொடுத்துட்டாரோன்னு தோணுச்சு எனக்கு. கையை காமிச்சிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாரு அவரு. சோ நீங்க நிறைய தியரிஸ் எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. வேணாம், நம்ம வந்து இப்போ அப்படியே அந்த தியரியில இருந்து நம்ம ஃபேன் தியரிஸ்குள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான தியரி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நடுவுல சத்யராஜ் ஏதோ ஒன்று பண்ணிருக்கும் போது ஸ்பார்க்லிங் வருது, அப்ப இது டைம் டிராவல் படம் தான். தலைவர் வந்து செத்து போயிட்டாரு, அவர் அப்படியே உயிரோட கொண்டு வராங்க. அவர் கோமால இருந்தாரு, அவர் பாடியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் ஏலியனா வராரு தலைவர், அடியில இருந்து பொழந்து வராரு. இந்த மாதிரி பயங்கரமான ஃபேன் தியரிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு தியரி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது சம்திங் டு டூ வித் பிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ சொல்றாங்க. வெரி ஹானஸ்ட்லி நான் ஒரு இதுல பார்க்கும்போது தெரியல. படத்துல ஆக மட்டும் நமக்கும் படத்துக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி கட்டானா ரைட். எக்ஸாக்ட்லி. லோகேஷ்க்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு ஸ்கிரீன் பிளேல பார்த்தாதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா போதும். எனக்கு ஒண்ணே இருந்துட்டே இருந்தது. சூப்பர் ஸ்டார் பேசும்போது ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் போது சொன்னாரு, இவரா அந்த ரோலுக்கு அப்படின்னாரு சோபிக்கு. அப்புறம் மண்டபா பண்ணிட்டாரு, நல்லா பண்ணிட்டாரு. நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டாரா, அவரு ஒத்துக்கிட்டாரா, சொன்னாரு. அமீர் கான் கதையை கேட்க மாட்டாரு, என் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா. எனக்கே டவுட் ஆயிடுச்சு, எல்லா கடைசியில லோகேஷ் கனகராஜ் ஒத்துக்கிட்டாரான்னு சொல்லுவாரோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நல்ல காலம் அதை சொல்ல. ரஜினி ஒத்துக்கிட்டாரு அந்த கதைக்கு அப்படின்னு அவரே கேட்காம இருந்தாரு. இதுல எனக்கு சமயத்துல ஒரு இதுல பார்த்தா ஒரு விஜய் ஃபேன் தான் எழுதிருந்தது. வந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க, அவங்களை கொண்டுடுவாங்க வழக்கம் போல. லோகேஷ் பண்ணியில கரன்னு கேட்கறதுக்கு கொண்டுடுவாங்க. அது பழி வாங்குறதுக்காக தலைவர் வந்து ஹார்பருக்குள்ள வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாருன்ட்டு. எனக்கு தோணுச்சு, இவனுங்க கிளம்புற அந்த பிசிக்ஸ், டைம் டிராவல், டைம் லூப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை விட இந்த சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்தாலே தலைவர் வந்து ஈஸி 1000 கோடி அடிப்பாரு. இதே கதையை தயவு செஞ்சு பினிஷ் பண்ணி எடுத்துடுற அளவுக்கு இதுவே சூப்பரா இருக்கு, நீ புதுசா கான்செப்ட் கொண்டு சொல்லி எங்களை குழப்பி விட்டுறாத அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலா. இல்ல, இந்த டைம்ல நீங்க சொல்லும் போது நம்மள மாதிரி ஒரு 3 பேர் உட்கார்ந்து இப்படிதான் விக்ரம் ஸ்கிரீன் பிளே சொல்லி கதையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவே கதை, அது கதையா கூட இருந்து அதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா ஒரிஜினல் கதையோட அது சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. அவர் ஒரு கைதியா உள்ள போறாரு, உள்ள போயிட்டு அந்த கைதியா அவருக்கே தெரியாம அவர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ்கேப் பிளான் கதையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு அதான் ஞாபகம். அதே மாதிரி 3 பேர் உட்காந்து கதை பேசினாங்க. இல்ல, அதுல ஒரு ஒரே ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற கதை அவருடைய எல்லாம் விட்டு ரூல் விட்டு இருந்தானுங்க அவங்க. இல்ல as a matter of fact, இது கூட நம்ம பேசுற விஷயம் கூட நம்ம அங்கங்க கலெக்ட் பண்ண விஷயம் தான். we are not going to. இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்த அந்த கட்ல நமக்கு தோன்ற ஒரு விஷயம், இட் இஸ் a backdrop, ஒரு ஹார்பர் பேக்ட்ராப் மாதிரி இருக்கு. ஏன்னா அவரும் சொன்னாரு ஒரு ஷிப்ல ஒரு ஃபைட் நடந்தது அப்படிங்கறத ஒரு விஷயம் சொன்னாரு நாகார்ஜுனா. அன்னையா வேற கரெக்டா சொல்லிடுவாரு. சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சோ ஓவரால் இட்ஸ் கோயிங் டு பி அ பேக்டு. அதாவது சத்யராஜ் எல்லாம் வந்து கண்ணாபிடான் தலைவர் பத்தி பேசியிருந்தா கூட அவரை பத்தி அவ்வளவு பாராட்டி பேசுறாரு பாருங்க. அந்த தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் தலைவன். தலைவன் தான். தலைவன் பேசுனதுல சத்யராஜ் ஆந்திராக்கு போயிட்டு அங்க மோனிகாக்கு ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடி இருந்தாரு. அதை பாத்தீங்களா நீங்க? சத்யராஜ் தான் இப்ப பயங்கரமான ப்ரொமோஷன், பீக் ப்ரொமோஷன்ல இருக்காரு. மோனிகாக்கெல்லாம் ஸ்டெப் எல்லாம் போட்டு தலைவரால ஒரு வாழ்வு கிடைச்சு செகண்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் சத்யராஜுக்கு. இல்லன்னா சும்மா உருட்டிட்டு தான் இருந்தாங்க. சோ மேபி ப்ராபபிலி யூ வில் கெட் a second chance maybe. I think so. இத்தனைக்கும் தலைவர் வந்து ஒரு சூப்பரா சொன்னாரு, சிவாஜி படத்துல எனக்கு ஈக்குவலா பேமெண்ட் தரேன்ட்டு நான் சொன்னேன். நடந்திருக்காதோ, நம்மளால கொஞ்சம் ஓவர் தன்னடக்கம் தான் வச்சுக்கோங்க, என் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனாலும் நான் ரிஜெக்ட் பண்ணாரு சத்யராஜ். பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு ஒரு லைட்டா ஒரு குத்து வச்ச மாதிரிதான் இருந்துச்சு. சத்யராஜாவது மனசுல பட்டதை ஓப்பனா பேசுறாரு, இன்னும் சிலர் இருக்கிறாங்க மனசுல பட்டதை பேசவே மாட்டாங்க, பின்னாடி வச்சு குத்தாங்கன்ட்டு பலவிதமான நம்பர். இது நான் ஒத்துக்க மாட்டேன். கமல் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் பேசினாருன்னா முதல்ல யாருக்கும் புரியாது, அவர் மனசுல வச்சுட்டு சொல்லவே முடியாது என்ன பேசுறது. அதனால அது அவருக்கு செட் ஆகாது. ஒரு விஷயம் இருக்கு காசி, அவர் யாரு எதை பத்தி பேசியிருந்தா கூட இட்ஸ் ஆல் ஹேப்பன்ட். நிறைய பேர் அவரை தப்பா பேசி நிறைய காயப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் மீறி வந்துதான் தலைவர் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இட்ஸ் நாட் தட் நம்ம ஆல்வேஸ் தலைவர்னு சொல்லும் போது அவரோட பெர்சீவரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தை அவரை விட்டுட்டு அப்படிங்கிற போது
ஈவன் அந்த பாயிண்ட் சொன்னாரு பாருங்க, 2 வருஷம் வெயிட் பண்ண லோகேஷ் வரவே இல்ல, திரும்பி என்னடா இவரு வரவே இல்லையே, அதுக்குள்ள விக்ரம் பண்ண போயிட்டாரு. தட்ஸ் a ரியல் ஃபீல் ஆஃப் சூப்பர் ஸ்டார். என்ன நினைச்சாருன்னா, நம்ம கூட்டும் வரல, சரி என்னன்னு தெரியல, அப்புறம் அனிருத்தை விட்டு அமுச்சு கூட்டின்னு வந்தா பாருங்க. அந்த அளவுக்கு அவரு இஸ் ரெஸ்பெக்டிங் தட் டேலண்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். வெயிட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஹங்கர் இருக்கு. அவர் வர வரைக்கும் பரவாயில்ல, நம்ம ஈகோ எல்லாம் பண்ண பார்க்க கூடாது, நம்ம பெரிய ஸ்டாரு நம்மள மதிக்கலன்ற மாதிரி இருக்க கூடாது, ஒரு டேலண்டடான பர்சனா இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஹங்கர் இருக்கு. இல்ல அதுதான் ஒரு 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 அவரே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி, அதாவது கிருஷ்ணன் தான் மெயின் மகாபாரதத்துல. பாக்கி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து அவர் வந்து he is fixing it off. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். இப்ப அர்ஜுனன், பீமன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இவரு சொன்ன அதே டைலாக் தான் அவரும் அப்படிதான். மொத்தமான ஒரு டீம் ப்ராப்பரா வந்து அமைஞ்சிச்சுன்னா அது தப்பே ஆகாது அப்படிங்கிறது நிஜம். அந்த டீம் அமைஞ்சிருந்தாலும் அதை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கருவி தான் இப்ப சன் டிவி கலாநிதி மாறன் அப்படிங்கிறதையும் செட் அப்சல்யூட்லி ப்ராப்பர் கேன்வாஸ்ல தான், பிக் கேன்வாஸ். இட்ஸ் கோயிங் டு பி இந்த வார் 2 ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வார் 2 பத்தி பேசவே இல்லை. அதெல்லாம் எங்கேயோ தெரிஞ்சு மாதிரி வேற போதில்ல அது. அவங்க ட்ரெய்லர் நம்ம ட்ரெய்லராவது சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்ற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்துட்டு ஏன்டா இந்த தம்ஸ் அப் விளம்பர முடியாதாடா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அமெரிக்கால ஓப்பனிங் ஆல்ரெடி ஆயிடுச்சு டிக்கெட். இது அங்க வந்து தலைவர் 10 times மோர் புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு கூலிக்கு. வார்க் அப்படி ஆகவே இல்லை. சோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி பிக், அப்சல்யூட்லி பிக். சோ ஹோப்ஃபுல்லி we will have a good time அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இல்ல ஹார்பர் பேக்ரவுண்ட்ல வைக்கிறாங்கன்னா அப்போ ஹார்பர் ரிலேட்டட்னு பத்ரிஜி கன்க்ளூட் பண்ணாரு இல்லையா? சோ அப்படி இருக்குமான்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் தாட் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அப்படிதான் நாயகன்ல வந்து அந்த நிலா அது வானத்து மேல் போட்டாங்க, அந்த ஒரு பாட்டுக்கு தான் அந்த ஷிப் அந்த போட்ல போறதுக்கு காமிச்சது. சோ ஆனா அந்த காலத்து ட்ரைலர் வேற. பட் சொல்றேன், லோகேஷ் கனகராஜ் படத்துல இப்படி காட்டும் போது ஐ டோன்ட் திங்க் சோ ஃபுல்லுமே அந்த ஹார்பர் பேக்ரவுண்டா இருக்கும்னு தோணல. அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் தான் அப்படி இருக்குமோன்னு தோன்றது எனக்கு. என்னவோ பார்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். வேரியஸ் திங்ஸ் இருக்கு. அந்த மேன்ஷன் ஃபைட் அதெல்லாம் வந்து இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு. இருக்கலாம். இந்த முருகதாஸ் படத்துல வச்சாங்க பாத்துங்க, அந்த மாதிரி கிளைமேக்ஸ் மொத்தம் அந்த மாதிரி போட் ஷிப் அந்த மாதிரி இருக்கலாமான்னு ஃபீல். ஐ திங்க் ஐ அம் நாட் ஷூர். ஃபேன்ஸ் தியரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பயங்கரமான தியரி எல்லாம் சொல்லிருக்காங்க. திடீர்னு லோக்கி வந்து கடைசி நாள்ல வந்து ப்ளீஸ் ரீவிசிட் தீ அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு போட்டுருவானோ. ஏன்னா ரீவிசிட் கைதி பிஃபோர் வாட்சிங் விக்ரம்னு போட்ட மாதிரி ரீவிசிட் தீன்னு போட்டுருவாங்களா? அப்படி போட்டா கூட பரவாயில்ல, திருப்பி ரீவிசிட் மாஸ்டர், ரீவிசிட் லியோன் மட்டும் போட்டுறதா அப்படின்ட்டு சில பேர் வேற கேட்டு இருக்காங்க. நான் தாண்டா லியோன்ற ஒரு கேமியோ வந்துட போதுன்னு பயப்படுறாங்க. பட் இந்த லோக்கின்னு சொன்ன போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. தலைவர் ஆடியோ லஞ்ச்ல பேசும்போது பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்து டே எங்கடா அந்த லோக்கி அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா டைரக்டர் லோக்கின்னு எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். பார்த்தா இவங்க எல்லாம் ரூம்மேட்ஸா அப்படின்றாங்க. இப்ப வரைக்குமே வந்து தலைவர் டைரக்டர்னா அந்த போன படத்துல கூட நெல்சன் சொன்னாரு பாருங்க, நான் இந்த பக்கம் போறதுக்கு இல்ல அந்த பக்கம் போறது இல்ல, அப்படி கிராஸ் பண்ணாலே அவர் எழுந்து நிக்கிறாரு சேரை விட்டு. இவருக்கு பயந்துனே நான் சுத்தின்னு போக வேண்டியதா இருக்குது எல்லா இடத்துலயும் அப்படின்ட்டு. இவர் வந்து லோக்கி டே நெல்சன் கூப்பிட்டாலும் யாரும் கேட்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு டைரக்டர் சார் ஏன்னா பாலச்சந்தர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு, முத்துராமன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு டே லோக்கி அப்படின்ட்டு ஒருத்தர் கூப்பிடுறத பார்த்த உடனே எவ்வளவு ஷாக்கா இருக்குது பாரு அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் லோகேஷ் கனகராஜ் அதான் சொல்றாரு, எங்க அப்பா வந்து கண்டக்டரா இருந்தாரு, அவரு கொடுத்த கூலி நம்பர் தான் இது. சோ அப்பா இதுலதான் ஸ்தானத்துலதான் பாக்குறேங்கிற மாதிரி தலைவர் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னது அவருக்கு பெருமை தான் இல்லையா? அப்பாக்கு எவ்வளவு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போமோ அந்த ஒரு ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன்னாரு. சோ இன்ஃபேக்ட் இந்த 2 years இந்த பீரியட்ல லோகேஷ் கனகராஜ் கூட பழகினதுல யூ ஹேவ் ஃபெல்ட் லைக் இப்ப மேபி இப்ப கேட்டிருக்கணும் அன்னைக்கு இதுல ஆடியோ லான்ச்ல லோகேஷ் கனகராஜ் இப்போ நீங்க கமல் ஃபேன் இல்லன்னு சொல்லிருப்பாரு. லோகேஷ் தான் ஒரு வார்த்தை சொன்னாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா, ஒருவேளை நான் அமைதியானாலோ இல்ல ரொம்ப ப்ரொடக்டிவா மாறினாலோ என்னோட வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே மாறினாலோ அதுக்கு காரணம் ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கமல் அவர்கள் கூட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாரு, அதுக்கப்புறமா வேற எதுவும் மாற்றம் வரல. அப்பயும் போயிட்டு நான் கமல் சார் நான் இன்டெலெக்சுவலா கதை சொல்லுவேன் தான் போயிருக்கிறாரு. பட் தலைவர் கூட பழகின இந்த 1 year 2 year டைம்ல வந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்துக்குள்ள இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து ஓகே. நம்ம ஃபைனல் திங் ஆஃப் த செஷனுக்கு வந்து நம்ம போயிடுவோம். August 14 படம் வரப்போகுது. ஒரு சாதாரண August 14 கிடையாது. தலைவர் நம்ம சினிமால வந்து காலடி வச்சு
அந்த கேட்டை திறந்து 50 வருஷம் நிறைவேற போகுது. சோ அந்த 50வது வருஷத்துல ஒருவேளை இதுதான் தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு, அதாவது ஒரு மனுஷனுக்கு கிராஃப் அப்படி 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 பீக்கா போயிட்டு ஒரு டவுன்ஃபால் வரும், இல்ல பீக்கா போயிட்டு ஸ்டெடியாவது போகும். ஸ்டெடியா போனாலே கோடி புண்ணியம்னு சொல்லலாம். இவருக்கு வந்து இப்பதான் இன்னும் இந்த 50 வருஷம் முடியிற டைம்ல தான் 1000 கோடி டச் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பீக்ல வந்து தலைவர் வந்து இருக்காரு. சோ தலைவருக்கான கருத்து மட்டும் இல்ல அவரோட கருத்து மட்டும் கிடையாது. தமிழ் சினிமா இது வரைக்கும் எடுக்கவே இல்லை 1000 கோடிங்கிறது. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். எடுத்துக்க கூடிய ஒரு சான்சஸ் இருந்தும் couple of times we missed it. இது வந்து இது எடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் 1000 கோடி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 1000 கோடின்றது வந்து ஆல்ரெடி ஒரு 50 வருஷம் சினிமால இருந்த ஒரு 72 இயர்ஸ் ஓல்டு மேன் தான் அது பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல கொண்டு வச்சிருக்காரு தலைவர். ஸோ 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாரு தலைவர். அண்ட் கூலி பத்தின உங்க எக்ஸ்பெக்டேஷன், தலைவருக்கான வாழ்த்துக்கள். இதோட உங்களுடைய நிறைவு கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். ஐ வில் ஸ்டார்ட் வித் பத்ரி சார். I really eager to watch. எப்படினாலும் ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா ஷோ பார்க்க போறேன். So I'm all set for it. So hardly less than 9 days actually. So kandipa வந்து it's going to be I'm going to thoroughly enjoy it. I have a very blank mind. பெருசா நான் எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா அதுல சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் இருக்கும். நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் போறேன் தலைவரை ஒரு 3 மணி நேரம் படம் நினைக்கிறேன், 3 hours 6 minutes. அதை நான் அப்படியே போய் என்ஜாய் பண்ண போறேன். அப்படியே போட்டு அதை மனசுக்குள்ள சேர்த்து எடுத்துக்கிட்டு வர போறேன். அவ்வளவுதான். வந்துட்டு இன்னொரு இன்டர்வியூ கண்டிப்பா பண்றோம். டெஃபினட்டா நம்ம ஒரு ஃபுல் அனாலிசிஸ் ரிவ்யூ நம்ம வந்து பண்ணுவோம். இல்ல as a fans எல்லாருக்குமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் படத்தை பத்தி. சரி, தலைவர் படம் FDF பாக்குறது அன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கு பார்த்தாலும் நமக்கு FDFS தான். ஏன்னா தலைவர் அது வந்து பிரசன்ஸும் ஒரு தடவை என்ஜாய் பண்ணி நம்ம பாக்குறதும் ஒரு ஸ்டைல் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆடியோ இந்த ட்ரெய்லர் லான்ச் எல்லாம் முடிஞ்சு வெளில வந்து நிறைய வியூவர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருந்தது. irrespective ஆஃப் த ஏஜ், அதாவது யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஒரு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எல்லாரும் ஒரு என்னமா ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் 1-2 பேர் அவர் அரசியலுக்கு வருவாருங்களா வேற பேசினாங்க. அதெல்லாம் கேட்டபோது என்னடா இன்னுமா திருப்பியுமா. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ see how they relate இல்லையா, ஒரு எமோஷனோடையும் ஒரு சென்டிமெண்டோடையும் தான் பாக்குறாங்க சூப்பர் ஸ்டார் படத்தை. சோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் நாட் ஓன்லி ஃபார் த ஃபேன்ஸ். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துருச்சு. சோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் டு வாட்ச் த ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ. சரி, ஒன்னு லாஸ்ட் கொஸ்டின். நீங்க 2 பேரும் அதை முடிச்சதுக்கு அப்புறமும் ஐ திங்க் ஐ நீட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஏன்னா இந்த படத்துல பர்டிகுலர் ஆஃப்டர் லாங் கேப் ஏ சர்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்றது என்னன்னா, ரஜினி மூவி ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவில வந்து பிளட் வயலன்ஸ் இந்த மாதிரி தேவையா? இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் வச்சுதான் நீங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான படத்துக்காக. ஏன்னா ஏற்கனவே தலைவர் மேல ஒரு கெட்ட பேர் இருக்கு, சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் ஸ்டைலுன்றத யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் பழகி விட்டாருன்ற மாதிரி பேசுறவங்க 1008 பேசுவாங்க. புக் படிக்கிறது கூட தான் எல்லா படத்துலயும் அவர் பண்றாரு. அதுக்காக யாரும் அதை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சோ பட் இந்த வயலன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இது பத்தின உங்களுடைய ஓவரால் தாட் இதை ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் போயிடலாம். A certificate after 36 years in a Rajinikanth movie, yes, which was kind of எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி நானும் எதிர்பார்க்கல. ஏ இருக்காது, அட்லீஸ்ட் யூஏ இருக்கும். ஏன்னா ஜெயிலரும் அந்த மாதிரி தான் இருக்குது. சோ அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சென்சார் போர்டோட நியூ ரூல்ஸ் படி மாஃபியா, கேங்ஸ்டர்ஸ், ட்ரக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல ஒரு படம் ரிவால்வ் ஆகுதுனாலே ஏ சர்டிபிகேட், irrespective ஆஃப் வயலன்ஸ் ஆர் வாட் எவர். சோ கம்மி பிளட் ஷெட்டா இருந்தா கூட இது ஏதான் வந்திருக்கும் இந்த படம். கரெக்ட் தான். பட் ரஜினிகாந்த் படம், தலைவர் படம் அப்படிங்கிறது அது சர்டிபிகேட் இசடா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படிதான் போய் பார்க்க போறோம், நம்ம கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் பிக் டிஃபரன்ஸ். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இப்போ நான் போய் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது எனக்கு பார்த்துட்டு இதோட பசங்க படம் பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சோ இந்த படத்துல அந்த மாதிரி இல்லைங்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் என் பசங்களை நான் கூட்டிட்டு போவேன். தட்ஸ் மை ஃபைனல் தாட். கண்டிப்பா ஏ வந்ததுனால பெரிய வித்தியாசம் வரப்போறது இல்லைங்கிறது தான் ஐ எம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லாஜிக் தான் என்னோட வியூல பாத்தீங்கன்னா. ஒரு வில்லன் இருந்தா ஒரு பிளட் ஷெட், ஒரு கன் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 4 வில்லன் வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி ஒரு ஆக்ஷன் பேக் மூவியா தான் அது இருக்கணும். நாகார்ஜுனா மாதிரி ஒரு ஆளை வைக்கிறீங்க, உபேந்திரா இருக்காரு, ஷோபினுமே நல்லா தெரிவிக்க விட்டுருக்காருன்றாரு அவரு. ஆல் தட் அபவ் அமீர் கானும் இருக்காரு.
சோ அப்படிங்கும்போது 4 பேருக்கும் நீங்க ஒரு ரோலும் வைக்கிறீங்க, இம்பார்ட்டன்ஸும் வைக்கிறீங்க, அதுக்கு சூப்பர் ஸ்டாரும் மேல இருக்காருன்னா டெஃபினெட்லி வி கேன் அஸ்யூம் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு இருக்குங்கிறது தான். அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் சோ இதுல ஒன்னும் அப்படி ஒன்னும் பாத்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணல சென்சார். சோ ஃபார் த ஸ்கிரீன் பிளே தான் இந்த கொடுத்திருப்பாங்களே தவிர சர்டிபிகேஷன் அதர்வைஸ் இட் மைட் நாட் பி சம்திங் எல்ஸ். அதான் என்னோட ஃபைனல் வியூ. Thank you sir. It's a very wonderful, enjoyable session-ஆ இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆடியோ லான்ச்ல பேசி, ஆடியோ லான்ச்ல ஒரு லைட்டா அரசியல் தூவி, விஜய் பத்தி ஒரு லேசான ஒரு டச் பண்ணதாகட்டும், கமல் பத்தி டச் பண்ணதாகட்டும், ஒட்டுமொத்தமாக சூப்பர் ஸ்டாரை பத்தி என்ஜாய் பண்ணதாகட்டும், சூப்பர் ஸ்டாரை பற்றி மற்றவர்கள் பேசியது அது இதுன்ட்டு எல்லாமே ஒரு தரவான ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ஆடியோ லான்ச் பத்தி பேசணும்னா ஆடியோ லான்ச் நடந்த நேரத்தை விட நம்ம அதிகமாவே பேசுவோம் டெஃபினட்டா. ஏன்னா பேசுறது வந்து டாபிக் தலைவர் பத்தி அப்படின்றதால நம்ம எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு பேசினே போயிட்டு இருப்போம். பட் டெஃபினட்டா இன்னொரு வீடியோவும் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே பத்ரி சார் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சுதந்திர தின அன்னைக்கு கொடியெல்லாம் ஏத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு நம்ம ஒரு ஃபுல் மூவி அனாலிசிஸ் வந்து டீடைல்டா பண்ணுவோம். ஏன்னா எந்தெந்த பார்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த பார்ட் வந்து கூஸ் பம்ஸா இருந்துச்சு, அந்த மாதிரி எந்த பார்ட்டும் பிடிக்காம போகாது. டெஃபினட்டா எவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அந்த மூவியை, நம்ம தியேட்டர்ல என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பலவிதமான அப்டேட்ஸோட மீண்டும் TN Talks 24 இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, தேங்க்ஸ் அலாட். Definitely more videos to come. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் பத்ரி. Thank you so much. Such a pleasure talking to you both. ரொம்ப நல்லா இருந்த விஷயம். So as I told you 15th அன்னைக்கு நிச்சயமா 2 வாட்டி படம் பார்த்துட்டு வந்து இன்னொரு வாட்டி நிறைய பேசுவோம் இத பத்தி. Sure. Super. See you. Okay, thanks.